ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு நித்திஷ்வர். இன்றைக்கி மார்னிங் விளாக் பார்க்கலாம். மார்னிங்கில் நானும் நித்திஷ்டியும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், அது மாதிரி இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வீக்காகவே எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் தோட்டத்தை வந்து அவ்வளோவா கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி என்ன சமையல், நம்ம நித்திஷ்டி ஸ்கூல் ரெடி ஆகிறது, சின்ன சின்ன விஷயங்களை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வரா ஓகே, இன்றைக்கி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரியாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மொட்டை மாடியில் நான் வச்சுருக்க அந்த செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூத்துருக்கு. ஆனால் 2-3 நாளாக சரியாக கவனிக்காததுனால வெயிலில் வாடி போயிடுச்சு. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின இந்த செடியை. பூக்கள் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் சூப்பராக பூத்துருக்கு. அரளிப்பூ மாதிரி தான் இருக்குது. நம்ம ரோஜா செடிகளும் சூப்பராக பூத்து நல்லா குரோத் அதிகமாகவே இருக்குது. மொட்டை மாடியில் வச்சா 2 நேரம் தண்ணி ஊற்றணும். அது 2-3 நாளாக சரியாக கவனிக்காததுனால பூக்களும் வந்து அவ்வளோ பூக்கலை. பரவாயில்ல, 2 பூ பூத்துருந்தது, நித்யாவுக்கு ஒன்று பிரியாவுக்கு ஒன்று. அதே மாதிரி அந்த சிகப்பு வெல்வெட் ரோஸும் நல்லா பூத்துருந்தது. ஒயிட் ரோஸ் தான் இன்னும் பூக்கவே இல்லை, நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்புறம் நேரம் போக போக தான் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவோம் எல்லாருமே. 9 மணி போல் எல்லா கடைகளும் திறப்பாங்க. அப்புறம் காலைல 7 மணிக்கெல்லாமே ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் போக வர ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கும் நம்ம எல்லாருமே அந்த நேரம் பிஸியாக தான் இருப்போம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே பிஸியாக இருப்போம். இந்த நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுக்கு முடியாதுங்கிறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வரலான்னு பார்த்தா ஈவினிங் அதுக்கு மேலே வேலை. இந்த வெள்ளரி செடி என்னன்னு தெரியல, நிறைய பூக்கள் இருக்குது, ஆனால் காய்க்கவே இல்லை. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆசையாக எனக்கு வெள்ளரிக்காய் வீட்டில் பறித்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. நிறைய ஆன்லைன்லேயும் விதை வாங்கி போட்டேன், இங்கே உரக்கடையிலையும் வாங்கி போட்டேன். எதுவுமே வந்து நமக்கு பயன் கொடுக்கவே இல்லை. இது நான் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தட்டைப்பயிரை போட்டேன், அது சூப்பராக வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணுறதுனே தெரில. சளி இருமலுக்காக இந்த தூதுவளையும் போட்டேன், அது நல்லா பூத்து நல்லா பிஞ்சு விட்டு. அது இன்னமும் நமக்கு இலை தான் தேவை, அது இன்னும் பூக்கள்லாம் இருக்குது. இந்த பூக்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அது தெரிஞ்சாலும் யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டுருக்கு. இனி வந்து நம்ம செல்லக்குட்டியை ரெடி பண்ணணும், அதுதான் முக்கியமான டாஸ்க்கு. எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் ஸ்கூல் இன்னைக்கு இல்லை, லீவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நியூஸில் பார்த்தேன், ஒரு இந்த காற்றாலை ஒன்று முறிஞ்சு விழுந்து உடஞ்சி போச்சுன்னு. இங்கே பாருங்க சுற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு சமையல் வந்து சௌச்சோ போட்டு பொரியல், மோர் குழம்பு, வெண்டைக்காய் நல்லா நிறையா போட்டு பிரியா கேட்டுருந்தா மோர் குழம்பு வேணுமான்னு சொல்லிட்டு. அதனால நல்லா வெண்டைக்காய் வதக்கி போட்டு சூப்பராக ஒரு மோர் குழம்பு, சுட சாதம் வச்சாச்சு. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த ராகி சேமியா வாங்கிட்டு வந்துருந்தா, இல்லைன்னா நூடுல்ஸ் கேட்குறா. அதனால சரி சேமியாவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து சூப்பராக பண்ணி வச்சு. அப்புறம் தோட்டத்தில் இருக்க நம்ம பழைய வீட்டில் ரோஜத்தில் பூ பறிச்சிட்டு வாடினா இதை வந்து பறிச்சிட்டு வந்தா. அது கொத்தோட வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம செல்லக்குட்டி கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக தெளிவாக என்ன கவனமாக பெருக்கிறா பாருங்க. அவள் பெருக்கி வாரி அதுக்கப்புறம் தான் குளிக்க போவாள். தினமுமே அவளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்கிறது அவளும் இன்ட்ரெஸ்டாக செய்கிறாள். அழகாக இப்போ பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புவாள். தானே குளிச்சுட்டு வந்துடுவாள். அவள் குளிச்சு முடிச்சுட்டு அவளை ரெடி பண்ணி விட்டுட்டேன். தலையை வாரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் தலையை நல்லா இறக்கமாக பின்னி, ஒத்த சைடில் வைக்கிறேன்னா வேணாம் 2 சைடில் தான் வேணும் அப்படின்னா, எனக்கு ஒத்த சைடில் வச்சு அழகாக பூ வைக்கணும்னு ஆசை. அதுக்கு என்னமோ அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானா அப்புறம் வற்புறுத்தி வச்சா மட்டும்தான் வச்சுப்பான். சம்டைம்ஸ் நான் அவளை வந்து எதுக்காகவும் வற்புறுத்துறது கிடையாது, அதனால சரின்னு விட்டுட்டேன். அந்த ஸ்டெப்லேருந்து மெதுவாக இப்படி இறங்கி வரா பாருங்கள். நான் பைக் இப்போ 2-3 நாளாக நான் போகலை, அவங்க அப்பா தான் போகிறாரு விட்டுட்டு வர்றதுக்கு. ரொம்ப கவனமாக படி இறங்கி வந்து சேஃபாக கடைக்கு போகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அவள் வந்து அந்த வெயிட் பை நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சுட்டு போனாலும் கேட்க மாட்டேங்கிறா. அதே தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு தூக்கிட்டு போகிறா. நான் படிக்கணுமா எழுதணுமா அப்படின்ட்டு. அவள் படிக்கிறது இதெல்லாம் வீட்டில் தான் சொல்லித்தரேன். ஆனாலும் அங்கே கிளாஸ் நடக்கும்போது அழகாக எழுதிட்டு வரா. அதற்காக புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. அதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் தருவாங்கள்ல, அதெல்லாம் வந்து டிக் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் படிக்கணும் அப்படின்பா. அந்த ஆர்வம் இருக்குது. அது வரைக்குமே அவன் என்னை பார்க்கல. நான் இங்கேருந்து எடுத்ததை பார்த்துட்டா. அதுக்கப்புறம் கிட்ட வந்து அப்புறம் பாய் சொன்னேன். அவளும்
பாய் சொல்லு. சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போவோம். கடைக்குள்ளே போயிட்டா தான் அவங்க அப்பா கூட கிளம்ப கரெக்டாக இருக்கும். சரி போ. அவள் எப்படா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வருவோம்ன்ற மாதிரியே தான் இருப்பாள். அம்மா நாளைக்கு லீவான்னு கேட்டுட்டு தான் ஒவ்வொரு நாளுமே கிளம்புறா. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நடந்து இவ ஃபஸ்ட்லாம் நான் அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் வந்து வேண்டா வேறுப்பாக தான் வருவாள். இப்போ அவங்க அப்பானோட ரொம்ப ஜாலியாக கிளம்புறா ஒவ்வொரு நேரம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட கடைக்கு போயிட்டு ஏதாவது தேவையானதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா அவளுக்கு. அதுக்கு தான் இப்போ அப்பா கூட போதுன்னா அவ்வளோ ஜாலியில் கிளம்புறாங்க. நான் போனேன்னா எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அவளுக்கு. அவங்க அப்பா செல்லமாச்சா, அதனால் பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால் அப்பா கூட போகிறதுனா எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் ஜாலி தான் போல இருக்குது. அது என்ன பண்ணுறது. இப்போ அனுப்பிச்சிட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ மணி 9 ஆகுதா, கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்பேன். பழைய பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டெல்லாம் கேட்பேன். பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும்போதே அவள் அம்மா அம்மான்னு ஒரே குரல். என்னடா இப்போ தானே அவள் வண்டியில் போனால் அதுக்குள்ளே என்னடா அம்மா அம்மான்னு குரல் கேட்குதுன்ட்டு டிவிலேயும் அம்மா பாட்டு வேறு விட்டு விட்டு வந்துச்சா, சரின்னு கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரே குரல், நித்யா குரல். என்னடான்ட்டு எழுந்து ஓடி பார்த்தா அங்கே நிற்கிறா மறுபடியும் கடையிலேயே. என்னடி அப்படின்னா ஸ்கூல் லீவு அப்படிங்கிறா. ஸ்கூல் லீவா? ஏன் டீச்சர் சொன்னாங்களா? அப்பா எங்க? ஃபோன் பண்ணி கேட்கணுமா? அப்பா எங்க? சரி வா, நீ வா. ஏன் இன்னைக்கு லீவ் விட்டாங்க? நாளைக்கு தானே லீவ் விடுவாங்க. 8ஆம் திருவிழா நாளைக்கு தானே லீவு. யாரும் இல்லையே? பசங்களாம் இல்லையா? வீட்டில் படிக்கணுமா? சரி வா. சரி பேக் எடுத்துட்டு வா. என்னாச்சு தெரியலையே. வாங்க வாங்க. சாப்பிட்லையா? அதான் லஞ்சு இல்லை, போனோடனே வந்தாச்சு. மத்தியானம் இங்கே வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் வா. ஏன்க்கா நாளைக்கு தான் 8ஆம் திருவிழா லீவ் விடுவாங்க, இன்னைக்கு ஏன்? செல்ல குட்டி அவசர அவசரமாக கிளம்பிட்டு திரும்ப வரா. எதுக்கு அவசர அவசரமாக போயிட்டு திரும்ப வர? ஸ்கூல் போனியா? ஸ்கூல் போனியா? லீவ் விட்டுருக்காங்களா? பூட்டி இருந்ததா? யாடி இங்கே உட்கார் வா. என்ன ஸ்கூல் என்ன ஆச்சு? யார் சொன்னா? டீச்சர் சொன்னாங்களா? மோளம் அடிக்குதா? ஏன்? இல்லைம்மா, மோளம் அடிக்குதா ஸ்கூலில்? கோவில் விசேஷமா? ஓகே ஓகே ஓகே. பிள்ளையார் கோவில் திருவிழா. சரி சரி சரி. நாளைக்கு தான் மாதா கோவில் திருவிழான்ட்டு 8ஆம் நாள் திருவிழா. சொல்லவே இல்லைல்ல. அப்பயும் செல்லக்குட்டி சொல்லிச்சு, நான் போகலாமா அப்படின்னா. அவசரமாக காலைல எழுந்து அவளே அனுப்பிச்சிட்டு சரி நம்ம ஃப்ரீயாக மற்ற வேலையை பார்க்கலான்னு பார்த்தா போன மச்சான் திரும்ப வந்துட்டா. இல்லை ஹாப்பியா? என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 2-3 நாளைக்கு வந்து இங்கே சரி 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 ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சிருவோண்ணே. ஒரே ஜாலி தான். இன்னும் 2-3 நாளைக்கு. இனி திங்கக்கிழமை தான் ஸ்கூலு. சனி ஞாயிறு திருவிழா. வெள்ளிக்கிழமை நாளைக்கு கடலுக்கு போகணும்ல. கடல்ல எல்லாம் குளிக்க போவாங்க நாளைக்கு. பாருங்க சூப்பராக இருக்கும். வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. சரி ஓகே. நானும் கிறிஸ்டின் ஜாலியாக எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் இன்னைக்கு திருவிழாக்காக. அப்புறம் அண்ணன் வேற வரோம்ல. டயர்டாக இருக்கா? ஜேசி பண்ணுமா பாருங்களா, 9 மணிக்கெலாம் அவளுக்கு டயர்டாக இருக்கும். சரி ஓகே, பாய் சொல்லு. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருக்கு பார்த்தீங்களா? அம்மாவுக்கும் ஜாலி தான் நீ இருந்தாலே. ஃபோன் பண்ணி போய் கேட்குறேன்னா. ஓகே பாய். தேங்க்யூ. அப்பா